நமது ராஜ்யத்துள் ஒரு பெரிய அறைக்கு நுழைந்திருக்கிறாள். இதுதான் அந்த இரத்த கும்பமோ? இப்பொழுதே இதை நான் எழுத்து சுக்குநூறாக்கி விடுகிறேன். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். இங்க பாருங்க, யோசனை எங்க 2 பேர்கிட்ட கேட்க மாட்டீங்களோ? நம்மளை கேவலப்படுத்துற குடும்பத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இத பாரு, நீ கலங்கினா நான் வெடிச்சிருவேன். இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். நீ வேலையில சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுவும் 15 நாள் லீவ் போட்டிருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு இன்கிரிமெண்ட்? ஏன் நித்யா, யாருதான் அவங்க வாழ்க்கையில ஓடியாடி உழைக்கல சொல்லு? செஞ்ச தப்ப நீ ஒத்துக்கவே மாட்டேல்ல? இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற தப்பால இந்த வீடே தீ பிடிச்சு எரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ராணி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஷாலினி அண்ணிய நினைச்சா. ஷாலினி அக்காக்கு என்னாச்சு? நான் இன்னைக்கு புனித்தனை யாரோ ஒரு பொண்ணோட பார்த்தேன். இப்பதான் விஷயம் எல்லாம் புரியுது. ராஜா புனித பழி வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி உன்னை அனுப்பி வச்சிருக்கானா? திருடங்களோட இருந்திருந்தா நீயும் திருட கத்துக்கிட்டே என்ன சொல்ல? அக்கா, சீனிதான் திருடலன்னு சொல்றான்ல, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஒரு திருடி இன்னொரு திருடனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டான். இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.